நீங்க எப்பவுமே உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும் எப்பவும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளா? அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த ஸ்டோரி ஃபுல்லா கேளுங்க. ஒரு அழகான சின்ன பறவை ஒரு காட்டுல வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்துச்சாம். அதுக்கு ஒரு வித்தியாசமான ஹேபிட் இருக்காம். என்னன்னா அது நாள் ஃபுல்லா நடந்த எல்லா விஷயத்தையும் ஒரு கல்லுல எழுதி அது போற இடம்லாம் அந்த கல்லையும் சேர்த்து தூக்கிட்டே போயிட்டே இருக்குமா. நாளாக நாளாக அந்த பறவையால சுமந்துட்டு தூக்கிட்டு போக முடியல. அத பார்த்த இன்னொரு பறவை கேட்டுச்சாம், "நீ ஏன் போற இடம்லாம் இத தூக்கிட்டே போய்க்கிட்டு இருக்க?" அப்படின்னு. அதுக்கு அந்த சின்ன குருவி பதில் சொல்லுச்சாம், "என்னோட பாஸ்ட் மெமரீஸ் எல்லாமே என் கூடவே இருக்கணும்னு நான் நெனைக்கிறேன். அதனால தான் நான் இத தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்கேன்." அப்படின்னு சொல்லுச்சாம். அதுக்கு அந்த பறவை சொன்னுச்சாம், "நீ உன்னோட பாஸ்ட்ட தூக்கி சுமக்கணும்னு நெனைக்கிற. ஆனா இன்னைக்கான நாள நீ வாழ்ந்தையா?" அப்படின்னு கேட்கும்போது, அந்த சின்ன பறவைக்கு எதுவும் புரியல. அது பறந்து போயிருச்சு. நாளாக நாளாக அதோட சுமையும் அதிகமாயி அதால தூக்க முடியாம அந்த சின்ன குருவி கடைசியா இறந்தே போயிடுச்சு வெயிட் தாங்க முடியாம. அத பார்க்க வந்த அந்த இன்னொரு பறவை அத பார்த்து கேட்டுச்சாம், "நீ உன்னோட கடந்த கால நினைவுகள சுமக்கணும்னு நினைச்சியே தவிர, நீ நிகழ்காலத்த வாழணும்னு நினைச்சியா?" அப்படின்னு. என்ன கரெக்ட்டு தானே! நம்ம எல்லாருமே நம்மளோட லைஃப்ல பாஸ்ட்ல நடந்த ஹாப்பினஸ்ஸா இருக்கட்டும், சேட்னஸ்ஸா இருக்கட்டும், எல்லா மெமரீஸையும் நம்ம கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது எல்லாத்தாலயும் கண்டிப்பா முடியவே முடியாது. அப்படி முடிஞ்சதுன்னா, நம்மளும் அந்த குருவி மாரி ஆக வேண்டியதுதான். என்ன பண்றது? வாழ்க்கையில நம்ம கடந்து போய் தானே ஆகணும் எல்லா விஷயத்தையும்.